அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் 6ல் பார்ட் 3 வால்யூம் 6 பார்ட் 3 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கேஷ் கன்வெயன்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். கேஷ் கன்வெயன்ஸில் இந்த ரூல் நம்பர் மேன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து என்னென்னா யார் யார் எவ்வளோ கேஷ் கொண்டு போகலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் இப்போ சொல்லிக்கிறேன். இதில் என்ன பார்த்தோம்னா, இந்த 2 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு நேற்று சொல்லலை. இப்படி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர்டு எம்எம்எஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எம்எம்எஸ் பார்த்துருக்கோம். டிபார்ட்மெண்டல் எம்எம்எஸ் அதில் ஒரு எம்டிஎஸ் போகிறாங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா நம்ம பணம் அதில் கொடுத்து விடலாம். அக்கௌண்ட் பேக் மூலமாக என்க்ளோசிங் அக்கௌண்ட் பேக் 20 லட்ச ரூபா கொடுத்து விடணும். இப்போ இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர்டு எம்எம்எஸ் அதில் வித்தின் த சிட்டி லிமிட்டாக இருந்தால், சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் இந்த சில பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இந்த எம்எம்எஸ் போகும். அந்த மாதிரி போகாத இருந்தால் 5 லட்ச ரூபா வரைக்கும் அதில் அனுப்பலாம். இதே ஹையர்டு எம்எம்எஸ் அவுட் சைடு சிட்டி லிமிட் போனுச்சுன்னா 2 லட்ச ரூபா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நேற்று வந்து ஜிடிஎஸ் எவ்வளோ கொண்டு போகலாம், டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய் எவ்வளோ கொண்டு போகலாம், அக்கௌண்ட் பேக்ல எவ்வளோ கொண்டு போகலாம், 2 ஜிடிஎஸ் எவ்வளவு, 2 எம்ப்ளாய் எவ்வளவு, அப்புறம் ஆர்ம் டிஸ்கார்ட்னா எவ்வளோன்னா பார்த்துட்டோம். அது போக இப்போ வந்து நம்ம ஹையர்டு எம்எம்எஸ் மட்டும் வித்தின் த சிட்டி லிமிட்டாக இருந்தால் 5 லட்சம், அவுட் சைடு சிட்டி லிமிட்டாக இருந்தால் 2 லட்ச ரூபா கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதோட வந்து அந்த கேஷ் கன்வீனியன்ஸ் முடிஞ்சுது. இது எங்கே வருதுன்னா வால்யூம் 6 பார்ட் 3ல ரூல் 9ல் வருது. ஓகேவா? இது போக நம்ம வந்து கேஷ் ஆஃபீஸ் நேற்று பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆஃபீஸில் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன். கேஷ் ஆஃபீஸ் நம்ம கேஷ் ஆஃபீஸ் பார்க்கும்போது பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தேன் நான் வந்து 10 வந்து கேஷ் ஆஃபீஸு, 11, 12, 13, 14, 15 இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு கீழே உள்ள ஆஃபீஸ், அது எஸ்ஓஸ் சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா இவங்களுக்குலாம் எல்சின்னு சொல்லி சொல்லுங்க, லீஸ்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லீஸ்ட் கிரெடிட்னா எவ்வளவு லிமிட், ஒரு 11 நம்பர் ஆஃபீஸ் வந்து எவ்வளவு இந்த கேஷ் ஆஃபீஸில் பணம் வாங்கிக்கலாம், 12 எவ்வளோ வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 11வது ஆஃபீஸ் வந்து ஒரு 4 லட்சம்னு வச்சுக்கோங்க, 4 lakhs, இவங்களுக்கு ஒரு 6 lakhs, இவங்களுக்கு ஒரு 2 lakhs, இவங்களுக்கு ஒரு 10 லட்சம், இவங்களுக்கு ஒரு 15 லட்சம் அப்படின்னு 15 இருக்கு. அப்போ 20 லட்சம் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி லிமிட் இருக்கு. இப்போ இவங்க வந்து இந்த 10வது ஆஃபீஸ் கேஷ் ஆஃபீஸ் வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. இதான் கேஷ் ஆஃபீஸ். ஓகேவா? வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ இவர் 4 லட்சத்தை தாண்டிட்டாரு, ஒரு 10 நாள்லேயே இவருக்கு 4 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாரு அப்படின்னா எக்ஸஸா இவர் பணம் வாங்கணும் பார்த்தீங்களா, அது எக்ஸஸா வாங்கணும்னா அடிஷனல் எல்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிஷனல் எல்சி கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அடிஷனல் எல்சி வாங்கதா இருந்தா இவர் என்ன பண்ணணும்னா, இவர்கிட்ட கேட்கணும், இவங்களுக்கு அடிஷனல் எல்சி எனக்கு தாங்க, எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு, ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டருக்கு தான் அனுப்புவார். ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் வந்து இவங்க டிரான்சாக்ஷன், ஏன்னா இவங்க 2 பேருமே அக்கௌண்ட் பேக் எங்க அனுப்புறாங்க, ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் தான் அனுப்புறாங்க. கேஷ் ஆஃபீஸும் அக்கௌண்ட் பேக் அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புறாங்க? ஹெச்ஓக்கு தான் அனுப்புறாங்க அக்கௌண்ட் பேக்கை. இந்த ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, இவங்க அவ்வளவு பேருமே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பேக் யாருக்கு அனுப்புவாங்கன்னா ஹெச்ஓக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார், இவங்க டிரான்சாக்ஷன்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா, அடிஷனல் எல்சி கொடுக்கலாமா வேண்டாம்னு பெர்மிட் பண்ணுவார். ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஷ் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு அடிஷனல் எல்சி கொடுப்பாங்க. இது ஒரு பாயிண்ட், இதை நான் இப்போ சொல்லாம விட்டுருக்கேன். ஸோ இது மட்டும் பார்த்துக்குங்க. எல்சி லீஸ்ட் கிரெடிட் உண்டு, அது வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த டிவிஷன் தான் கொடுப்பாங்க. கொடுக்கறது ஹெட் ஆஃப் த டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு மாசத்துலயோ இல்லை ஏதாவது ஒரு அக்கேஷன்லயோ ரொம்ப அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேஷ் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் பெர்மிஷன் கேட்டுட்டு அவர் பெர்மிட் பண்ணா மட்டும் என்ன பண்ணணும்னா இவங்க எக்ஸஸா பணம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கேஷ் ஆஃபீஸ். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும், இதோட கேஷ் ஆஃபீஸோட பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்ததான் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சப் அக்கௌண்ட் ட்ரெஷரியில ஒரு முக்கியமான பாயிண்ட், இது நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சப் அக்கௌண்ட் அண்ட் ட்ரெஷரி என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம கேஷ்ல க்ளோஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு எஸ்ஓ வச்சுக்கலாம், சரி ஹெச்ஓ ஜென்ரல் ஹெச்ஓல தான் சப் அக்கௌண்ட் இருக்கும், ட்ரெஷரிக்கான ஹெச்ஓ இருக்கும். இப்போ ஹெச்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஓக்கு வந்து அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்றாங்க. எஸ்ஓக்கு அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்றாங்க. அப்படி அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்ணும்போது கேஷ் பேக்கை யார் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட், இது வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. எப்பவுமே நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரெஷரர் தான் என்ன பண்ணுவாருன்னா கேஷ் பேக்கை க்ளோஸ் பண்ணி இது உள்ள போடுவார், அந்த அக்கௌண்ட் பேக்ல போடணும். ட்ரெஷரர் தான் கண்டிப்பா பண்ணணும், ட்ரெஷரர் பண்ணுவாரு. இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னாடி தான் என்ன பண்ணுவோம், ட்ரெஷரர் வந்து கேஷ் பேக்கை க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட் பேக்குள்ள போடணும். இது முக்கியமான பாயிண்ட் எடுத்து கேட்பாங்க. யார் அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்ணுவா, ட்ரெஷரரா சப் அக்கௌண்டா, இல்ல சப் அக்கௌண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ட்ரெஷர்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல ட்ரெஷரர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஷரர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா ட்ரெஷரர் தான் நமக்கு கேஷை டீல் பண்றாரு. ஸோ அவர் தான் என்ன பண்ணணும், எவ்வளவு கேஷ் அந்த கேஷ் பேக்குள்ள வச்சு அதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு, இந்த அக்கௌண்ட் பேக்குள்ள போடுவாரு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த கேஷ் பேக் வெயிட் போட்டு பார்ப்பாங்க. வெயிட்டை போட்டு பார்த்து அதை யார் எழுதுவாங்க எஸ்ஓ ஸ்லிப்ல, அக்கௌண்ட் பேக்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெச்ஓ வந்து எஸ்ஓக்கு போதுன்னு என்ன ஆகும், எஸ்ஓ ஸ்லிப் வரும்.
எஸ்ஓ ஸ்லிப் நம்பர் வந்து PA3. இந்த PA3 என்ன பண்ணணும், வெயிட் எழுதணும். அந்த கேஷ்பேக்கோட வெயிட் எப்படி எழுதணும்னா போத் வேட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ரெண்டுலையுமே எழுதணும். வேட்ஸ்லையும் எழுதணும், ஃபிகர்ஸ்லையும் ரெண்டையுமே யார் எழுதுவாங்கன்னா சப்போகன் பி எழுதுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு ட்ரெஷர் வந்து நான் 10,000 தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ 20,000 வச்சுட்டு நான் கம்மியா இப்போ 20,000க்கு பதிலாக 10,000 வச்சுட்டு 20,000 வச்சுன்னு சொல்லிடக்கூடாது பார்த்தீங்களா. அதை வந்து நாளைக்கு எங்க போகும், நேராக எஸ்ஓக்கு போனதுக்கு தெரியும். அப்படி வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ட்ரெஷரர் இந்த பர்சன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தான் கேஷ்பேக் உள்ள கேஷை வைக்கணும். அதை வந்து அக்கௌண்ட் பேக்ல போட்டுரும். அக்கௌண்ட் பேக்ல போட்டுவாரு. அவர் என்ன பண்ணுவார், சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து அதை வெயிட்டை பார்த்துட்டு எவ்வளவு வெயிட்ன்றத எஸ்ஓ ஸ்லிப்ல வேட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல அவர் எழுதுவார். ஓகேவா. இது வந்து எங்க ஹெச்ஓவா இருந்தா, இதே எஸ்ஓவா இருந்தா எஸ்ஓ ஒருவேளை எஸ்ஓ வந்து அதே மாதிரியே ட்ரெஷரி சப் அக்கௌண்டா இருந்தா இதே மெத்தட் தான். ஒருவேளை அங்க சப் அக்கௌண்ட் ட்ரெஷரிலாம் இல்லைன்னா எஸ்பிஎம் தான் பண்ணணும். ஓகேவா. ஹெச்ஓவா இருந்தா அக்கௌண்ட் பேக், ஏன்னா கேஷ் ரொம்ப முக்கியமான இது. கேஷ் போடும்போது நாளைக்கு வந்து கூட போட்டான் குறைய போட்டான் சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஒரு எஸ்ஓ ஹெச்ஓ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரெஷரர் சொல்றாரு 50,000 போட்டேன்றாரு. ஆனா எஸ்ஓல வந்து அவங்க ரிசீவ் பண்ணும்போது 40,000 தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரையும் அபிஷியல் டிஃபால்ட்னு சொல்ல முடியாது. நமக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெஷரர் வந்து கேஷ் அனுப்பும் போது இந்த பர்சன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் மாதிரி அனுப்பணும். அவர் வெயிட்டை மட்டும் பார்த்து எஸ்ஓசிபி எழுதுவாரு. எஸ்ஓலையும் இதே மாதிரி மெத்தட் இருந்ததுன்னா, அங்க ஒரு ட்ரெஷரி பிரான்ச்சும் சப் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அவங்க இதே தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாம அங்க கிடையாது, சப் அக்கௌண்ட் ட்ரெஷரி பிரான்ச்சே இல்லை அப்படின்னா எஸ்பிஎம் தான் என்ன பண்ணுவாரு, அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணி எல்லாமே அனுப்பணும். ஓகேவா. இது ஒரு பாயிண்ட், இது எக்ஸாம்ல 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் இதையும் பாருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெட்டிங் பர்டிகுலர்ஸ் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் இதை ஃபாலோ பண்றது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெட்டிங் பர்டிகுலர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரெட்டிங் பர்டிகுலர்ஸ்னா என்ன அப்படின்னா, ரெட்டிங் பர்டிகுலர்ஸ் இதுக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான், ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய கவர் பண்ணிட்டோம். ரெட்டிங் பர்டிகுலர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாச கடைசியிலையும் மந்த் எண்ட் அன்னைக்கு, மந்த் எண்ட் ஆஃப் ஓகேவா, எல்லாம் லாஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் த மந்த் எண்ட் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த். ஓகேவா. லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்ஓஸும் என்ன பண்ணணும்னா அவங்களோட கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு, ஸ்டாம்ப் எவ்வளவு, கேஷ், ஸ்டாம்ப், ஐபிஓஸ், போஸ்ட் ஆர்டர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா எஸ்ஓக்கு அனுப்பணும். எஸ்ஓக்கு சொல்லணும், டீட்டெயிலா சொல்லணும், நோட் பண்ணி அனுப்பணும். எஸ்ஓஸ் வந்து நோட் பண்ண அனுப்பணும். ஓகேவா. நோட்டட் இன் த டெய்லி அக்கௌண்ட், தி டெய்லி அக்கௌண்ட் அப்படி வச்சுங்க. டெய்லி அக்கௌண்ட் இப்போ டெய்லி அக்கௌண்ட் கிடையாது, டிடிஆர். இப்போ இதை யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல சிஎஸ்சி இன்வால்மெண்ட்ல. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெட்டிங் பர்டிகுலர்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் எவ்வளவு கேஷ் அன்னைக்கு இருக்கு, ஸ்டாம்ப் இருக்கு, ஐபிஓஸ் இருக்கு அப்படிங்கிறத போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, ஒவ்வொரு மாசத்துலயும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெட்டிங் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. ஓகேவா. அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா எஸ்எம்ஆர். எஸ்எம்ஆர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட், சப்போஸ் மாஸ் மந்த்லி ரிப்போர்ட் சொல்லலாம். எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட், எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட், இது பேர் தான் எஸ்எம்ஆர். இதுக்கு ஃபார்ம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா PA17. ஃபார்ம் நம்பர் எல்லாம் PA17. ஓகேவா. PA17 எஸ்எம்ஆர் மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது யார் அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்பிஎம் அனுப்புவாங்க. எஸ்பிஎம் அனுப்புறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக ஹெச்ஓ வரும். ஹெச்ஓல யார் பண்ணுவாங்க, சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இருப்பாரு. இந்த சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தான் என்ன பண்ணுவார், எப்பவுமே எஸ்ஓல இருந்து வர அந்த பேக்கை பிரிப்பாரு. அந்த பேக்கை பிரிச்சு எல்லாருக்கும் என்னென்ன வவுச்சரோ அந்த பிரான்ச்சுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இந்த எஸ்பிஎம் வந்து அனுப்புறாங்களா, சப் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்களா, இதை அவர் என்ன பண்ணுவார், பிரிச்சு முதல் டேட் ஸ்டாம்ப் சைன் பண்ணுவார். இவரோட சைனு, சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இருக்காருல அவர் சைனு, சீல் அடிப்பாரு. சீல்னா இங்க இருந்து டேட் ஸ்டாம்ப், அந்த ஹெச்ஓவோட டேட் ஸ்டாம்ப் அடிப்பாரு. அடிச்சு எல்லாம் வச்சிருக்கான்னு பார்த்துட்டு நேராக எங்க பண்ணுவாரு, போஸ்ட் மாஸ்டர் கொடுப்பாரு. போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவரோட சைன் போட்டுட்டு அவர் சீல் அடிப்பாரு. இங்க சீலுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் சீல். அவருக்கு போஸ்ட் மாஸ்டர் அந்த ஊர் போட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த டெசிக்னேஷன் சீல் இருக்குல்ல அதை அடிப்பாரு. இங்க சீலுங்கிறது டெசிக்னேஷன் சீல். அடிச்சு என்ன அனுப்புவாங்கன்னா நேரா டிவிஷன் ஆஃபீஸ் அனுப்புவாங்க. டிவிஷன் ஆஃபீஸ், சூப்பரண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க, இல்ல டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க.
இதுல என்ன சார் இருக்கும், எஸ்எம்ஆர்ல என்ன இருக்கும், எஸ்எம்ஆர்னா சொல்லிட்டீங்க, எஸ்எப்பிஎம் வந்து டிப்பான்னு சொல்லிட்டீங்க. அதுல வந்து சப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி அவங்க சைன் சீல் அடிப்பாங்க, அப்புறம் அதை போஸ்ட் மாஸ்டர் கொடுப்பாங்க, அவர் சைன் போட்டு அவரோட சீல்லாம் அடிச்சு நேராக டிவிஷனர்ஸ்க்கு அனுப்புவாங்க, அவங்க அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. என்ன ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்கும் எஸ்எம்ஆர்ல அப்படின்னா, கடைசி முடிஞ்சு போன மாசம் இது வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் அதுக்கு அடுத்த மாசம் அனுப்புவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஜூன் மாசம் ரன் ஆயிட்டு இருக்கு, ஓகேவா, சாரி ஜூலை போயிட்டு. ஸோ ஜூன் மாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ எஸ்எம்ஆர் அனுப்புறாங்க அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல என்னென்ன டிரான்சாக்ஷன் இருந்தது, இப்போ எக்ஸாம்பிள் ஜூன் 24 என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் இருந்தது, எஸ்பி டிரான்சாக்ஷன் எவ்வளவு, ஆர்டி டிரான்சாக்ஷன் எவ்வளவு, அப்புறம் புக்கிங் எவ்வளவு, ஆர் புக்கிங் எவ்வளவு, டெலிவரிக்கு எவ்வளவு தபால் வந்தது அப்படிலாம் இருக்கும். இது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜூன் 2023, இது வந்து ஜூன் 2024, இதே மாதிரி ஜூன் 2023 எஸ்பி டிரான்சாக்ஷன் எவ்வளவு, ஆர்டி டிரான்சாக்ஷன் எவ்வளவு இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் டிரான்சாக்ஷன் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, குறைஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு ஏன் குறைஞ்சிருக்கு, கூடியிருக்குன்னா ஏன் கூடியிருக்கு, அப்போ அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுதான் இந்த எஸ்பிஎம் ரிப்போர்ட், எஸ்எம்ஆர், எஸ்பிஎம் மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார்ம் நம்பர் வந்து PA70. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம சாப்லேயே எடுக்கலாம் அந்த டீடைல்ஸ்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் டிஸ்கன்டினியூ பண்ணல. நிறைய சில ரீஜனில் மட்டும் இண்டிவிஜுவலாக அந்த அந்த சர்க்கிளில் மட்டும் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்ஆர் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதோட ஃபார்ம் நம்பர் வந்து PA70. ஓகேவா, சரி. இதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷ் கன்வீனியன்ஸ் பார்த்துட்டோம் அப்படிதானே. கேஷ் கன்வீனியன்ஸ் வந்து ஒரு எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு கொடுக்கறது, அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பேங்குக்கு கொடுக்கறது. இப்போ வந்து ஹெச்ஓ இருக்காங்க, ஒரு ஹெச்ஓ வச்சுக்கலாம். ஹெச்ஓ ஆர் ஐடென்டிஃபைடு எஸ்ஓஸ், எல்லா எஸ்ஓஸும் கிடையாது, ஐடென்டிஃபைடு எஸ்ஓஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபைடு எஸ்ஓஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எஸ்ஓ மட்டும் சொல்லியிருப்பாங்க, நீங்களாம் இந்த வேலையை பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஐடென்டிஃபைடு எஸ்ஓஸா இருந்தாங்கன்னா இவங்க மட்டும் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அப்படி பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னா அதுக்கு நிறைய ஃபார்ம் இருக்கு, ஒரு 5 ஃபார்ம் இருக்கு. அந்த 5 ஃபார்ம் வந்து தெரிஞ்சுங்க. என்னன்னா கேஷ் வந்து இப்போ நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் நடத்தோம், நமக்கு பணம் தேவைப்படும் போது முதல் ரெக்யர்மெண்ட், ஓகேவா, பணம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், டிராயல் அர்த்தம், டிராயல், ஓகேவா, நமக்கு டிராயல் தேவைப்பட்டது, ஓகேவா. எக்ஸஸா இருந்தது அப்படின்னு நம்ம ரெமிட்டன்ஸ் கொடுப்போம், எக்ஸஸ்னா ரெமிட்டன்ஸ், எக்ஸஸ்னா ரெமிட்டன்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு டிராயல்னா நமக்கு தேவைப்படும் போது பணம் எடுக்கிறது, எக்ஸஸ்னா என்ன பண்றது, நம்மகிட்ட இருக்க பணத்தை அவங்களுக்கு போடுறது, ஓகேவா. இதுக்கு ஒரு ஃபார்ம் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெச்ஓ எஸ்ஓ, ஓகேவா. டிராயலா இருந்தா ஹெச்ஓ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலா முதல்ல ரெமிட்டன்ஸ் தான் வருது. ஸோ ரெமிட்டன்ஸ் பார்க்கலாம். ரெமிட்டன்ஸா இருந்தா ஹெச்ஓ யூஸ் பண்ற ஃபார்ம் பேர் ACG11, விஓ எஸ்ஓ யூஸ் பண்றது ACG12. இதே டிராயலா இருந்தா இவங்க யூஸ் பண்றது ACG13, இவங்க யூஸ் பண்றது ACG14, ஓகேவா. அவ்வளவுதான், 4 ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட கேஷ் எக்ஸஸா இருக்கு, ஒரு எஸ்ஓஓ ஹெச்ஓ எதனாலும் வச்சுக்கோங்க, ஓகேவா. கேஷ் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸஸ் கேஷ் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல போய் ரெமிட் பண்ணுவோம், பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண போறோம். அப்படி டெபாசிட் பண்ண போறோம்னா இந்த ACG11 ஃபார்ம்ல தான் எழுதி கொண்டு போகணும், யாருக்கு ஹெச்ஓவா இருந்தாங்கன்னு. இதோ எஸ்ஓவா இருந்தாங்கன்னா ACG12 எழுதி கொண்டு போய் பேங்க்ல கொடுக்கணும். 3 காப்பி எழுதுவாங்க. இது 3 காப்பி எழுதி ஒரு காப்பியை பேங்க்ல கொடுத்துருவாங்க, 2 காப்பி நம்ம வச்சுக்குவோம். அந்த ஒரு காப்பியை நம்ம ஆடிட்டுக்கு அனுப்பிடுவோம், ஏன்னா ஆடிட்காரங்க தான் இந்த ரெமிட்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இது எத்தனை எழுதணும், இது எல்லாமே ACG11, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட்ல தான் எழுதணும், ஓகேவா. ட்ரிப்ளிகேட்ல எழுதணும். ஒரு காப்பியை நம்ம 3 கொண்டு போகணும். அதுல பேங்க்காரங்க சீல் அடிச்சு 1 வாங்கிடுவாங்க. அதுபோக நம்மகிட்ட 2 காப்பி இருக்கும், அதுல நம்ம 1 வச்சுக்குவோம். 1 என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்ட்ஸ் பேங்க் மூலமா ஆடிட்டுக்கு போயிடும். இது எக்ஸஸ் கேஷ் இருந்தா. இப்போ நமக்கு பணம் தேவை, ரெக்யர்மெண்ட் இருக்கு, நான் பேங்க்ல இருந்து பணம் எடுக்க போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி கொடுக்கணும்னா அந்த ACG13ல கொடுக்கும். ஹெச்ஓக்காரங்க ACG13 ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம்ல எழுதி பேங்க் கொடுப்பாங்க, பேங்க்காரங்க பணம் கொடுப்பாங்க. இந்த ACG13ங்கிறது ஒண்ணும் இல்லை, செக் புக். அவ்வளவு செக் புக் இருக்குல்ல, அந்த செக் புக்கு பேர் தான் ACG13, அவ்வளவுதான். இவங்க இதே எஸ்ஓவா இருக்காங்க, ஒரு எஸ்ஓ இருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, பேங்க்ல போய் பணம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து பணத்தை எடுத்துக்குவாங்க. இது மூலமா ACG14, திஸ் இஸ் ஆல்சோ செக் புக். ரெண்டுமே வந்து செக் புக் தான், அந்த பேர் மட்டும், அந்த செக் புக்கு பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ACG13, ACG14, ஓகேவா. இது ஒண்ணு. இது இல்லாம காமனா ஒண்ணு இருக்கு, அது பேர் ACG8. முக்கியமான பாயிண்ட் ACG8. இது பேர் ட்ரெஷரி பாஸ்புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ட்ரெஷரி பாஸ்புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரெஷரி பாஸ்புக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது யார் மெயின்டைன் பண்ணுவா, எஸ்ஓவும் வச்சிருப்பாங்க, ஹெச்ஓவும் வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன் மட்டும்தான், பேங்க் டிரான்சாக்ஷன் உள்ளவங்க மட்டும்தான் இந்த ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க பேங்க்ல பணம் வந்து போட்டாலும் சரி, பேங்க்ல பணம் எடுத்தாலும் சரி, இந்த ACG8 கொண்டு போகணும், ஓகேவா. அவ்வளவுதான். இந்த ஒண்ணு இல்லை, இது வந்து
இதை ஏசிஜி 11 யூஸ் பண்ணாலும் இந்த பாஸ்புக் கொண்டு போகணும். இவங்க எஸ்ஓக்காரங்க 12 யூஸ் பண்ணால் கொண்டு போகணும். அதே மாதிரி இவங்க வந்து ஹெச்ஓக்காரங்க ஏசிஜி 13 யூஸ் பண்ணாலும் ஏசிஜி 8 கொண்டு போகணும். எஸ்ஓக்காரங்க கொண்டு போகணும். இது வந்து ஒரு காமன். பணம் எடுத்தாலும் சரி, பணம் போட்டாலும் சரி, இந்த ஏசிஜி 8ல என்ட்ரி போட்டுருக்கணும். இதுலயும் என்ன பண்ணுவாங்க, பேங்க்காரங்க ஒரு சீல் அடிச்சு நமக்கு தந்துருவாங்க. இது நம்ம ஆஃபீஸ் ரெக்கார்டு. இது வந்து எதுனா நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நம்ம பணம் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு ரெக்கார்டு தான் இந்த ஏசிஜி 8. இது வேற ட்ரெஷரி பாஸ்புக். ஸோ வந்து பேங்க் ரெமிட்டன்ஸோ பேங்க் டிராயலோ இருந்ததுன்னா இந்த 5 ஃபார்ம் மட்டும் யூஸ் ஆகும். இதுல இந்த 2 ஃபார்மும் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஓல. இந்த 2 ஃபார்மும் வந்து இந்த 2 ஃபார்மும் ஹெச்ஓல. தப்பா சொல்றேன். இந்த 2 ஃபார்மும் ஹெச்ஓல, இந்த 2 ஃபார்மும் எஸ்ஓல யூஸ் பண்ணுவாங்க. ஏசிஜி 8 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேரு ட்ரெஷரி பாஸ்புக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸஸ் கேஷ் ரெமிட்டன்ஸ் பேங்கோட இருந்தா நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்ததா வந்து வில்லேஜ் போஸ்ட்மேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வில்லேஜ் போஸ்ட்மேன் அப்படின்ட்டு இதெல்லாம் இப்போ ப்ராக்டிக்கலா இப்படி ஒரு கேட்டகரி இப்படி ஒரு போஸ்ட்மேனே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வால்யூம்ல இருக்கிறதுனால நம்ம இதை படிச்சுக்கலாம். வில்லேஜ் போஸ்ட்மேன். வில்லேஜ் போஸ்ட்மேன் ஒன்றும் இல்லை. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓஸ்ல வந்து இப்போ எப்படி பிஓ இருக்கும். இப்போ ஒரு எஸ்ஓ இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பிஓ இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பிஓக்கு கீழே நிறைய டெலிவரி வில்லேஜ் இருக்கும். 4 வில்லேஜ் 5 வில்லேஜ் இருக்கும். அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில இடத்துல எப்படி இருக்கும்னா இந்த டெலிவரி வில்லேஜ் வந்து பிஓலே கனெக்ட் ஆயிருக்காது. நேராக எஸ்ஓ கூட இருக்கும், வில்லேஜ் மட்டும் இருக்கும். அங்கே பிஓவே இருக்காது, வில்லேஜ் மட்டும் இருக்கும். இந்த வில்லேஜுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. ஒரு 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 ஜிடிஎஸ் இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா எஸ்ஓல இருந்து தபாலை வாங்கி வில்லேஜுக்கு மட்டும் டெலிவரி கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து எஸ்ஓலே கொடுப்பாரு. அவர் வந்து எஸ்ஓட டெலிவரி போஸ்ட்மேன் மாதிரி தான். ஆனா அந்த வில்லேஜுக்கு மட்டும்தான் அவர் தபால் கொடுக்குற மாதிரி இருப்பாரு. அவர் பேர் தான் வில்லேஜ் போஸ்ட்மேன். ஓகேவா? இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இது வந்து ரொம்ப தூரமா இருக்கும். எஸ்ஓல இருந்து அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப தூரம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் போயிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட வருவாரு. 4-5 வில்லேஜ் இருக்கும். அவர் வில்லேஜ்லேயே தங்கிடுவாரு. தங்கிட்டு 2 நாளைக்கு ஒருக்க தான் டெலிவரிக்கே போவாரு. எஸ்ஓக்கும் 2 நாளைக்கு ஒருக்க தான் வருவாரு. இது வந்து எங்க இருக்குன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்ல ஜென்ரலா இருக்கும். லைக் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியா ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அவங்க போயிட்டு உடனே வர முடியாது. அப்போ மெதுவா போயிட்டு அந்த ஏரியாலாம் டெலிவரி கொடுத்துட்டு அங்கேயே ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் தான் அங்கிருந்து இறங்கி வருவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க பேர் தான் வில்லேஜ் போஸ்ட்மேன். ஓகேவா? இப்போ எதுக்குன்னா இதுல இவங்க வந்து ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. 2 ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட்மேன் ரிஜிஸ்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. வில்லேஜ் போஸ்ட்மேன் ரிஜிஸ்டர். போஸ்ட்மேன் புக்கு மாதிரி நம்ம போஸ்ட்மேன் புக் வச்சிருக்கோம்ல, அது மாதிரி இவங்க வச்சிருப்பாங்க. அது வேறு MS85. ஓகேவா? இன்னொன்னு என்ன வச்சிருப்பாங்கன்னா விசிட் புக்னு ஒன்று வச்சிருப்பாங்க. வில்லேஜ் போஸ்ட்மேன். இது வில்லேஜ் போஸ்ட்மேன் விசிட் புக். ஓகேவா? வெறும் விசிட் புக் இல்ல, வில்லேஜ் போஸ்ட்மேன் விசிட் புக். அந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் விசிட் புக் பாத்தீங்கன்னா MS86. இப்போ இது 2 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு, ஏன் இந்த விசிட் புக்கோட பர்பஸ் என்ன? அவர் அந்த வில்லேஜுக்கு போயிட்டாருன்னா அந்த ஊர்ல உள்ள முக்கியமான யாராவது ஒருத்தவங்க கையெழுத்து வாங்கி கொண்டு அதான் வில்லேஜ் போஸ்ட்மேன் விசிட் புக். இது வந்து அவர் என்ன தபால் டெலிவரி கொடுத்தாரு, டெலிவரி கொடுக்கல அப்படிங்கறத மட்டும் இதுல சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன். ஓகேவா? இதோட வந்து வில்லேஜ் போஸ்ட்மேன் டாபிக் முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன். இதெல்லாம் வால்யூம் 6ல இருக்கு. போஸ்ட்மேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெலிவரி ஸ்டாஃப். இதுல வந்து பெரிய போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா ஹெச்ஓல பாத்தீங்கன்னா ஹெட் போஸ்ட்மேன் ஒருத்தர் இருப்பாரு. ஹெட் போஸ்ட்மேன் அப்படின்னு தனியாக ஒருத்தர் இருப்பார். இவரோட வேலை என்னன்னா எல்லா போஸ்ட்மேனுக்கும் தபாலை பிரிச்சு கொடுக்கறது. அவங்க ஏதாவது டெலிவரி கொடுக்குறாங்கன்னா அதை கிராஸ் செக் பண்றதுக்கு, இல்லை ஏதாவது கேஷ் ரெமிட்டன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணுவாரு. இதான் வந்து போஸ்ட்மேனு. இந்த போஸ்ட்மேன் புக்கு வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா MS27. இப்பெல்லாம் நம்ம போஸ்ட்மேன் புக்கு மேக்ஸிமம் பயன்படுத்தல, ஏன்னா டெலிவரி ஸ்லிப் வந்துடுறோம். இப்போ டெலிவரி ஸ்லிப் வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து டெலிவரி ஸ்லிப் இருக்கிறதுனால நிறைய இடத்துல நம்ம போஸ்ட்மேன் புக்கே வந்து பயன்படுத்த MS27 யூஸ் பண்றது இல்லை. எல்லாரும் டெலிவரி ஸ்லிப்லேயே டேரக்டா ரிட்டர்ன் வாங்கிடுறாங்க. அதான் வந்து போஸ்ட்மேன். இந்த போஸ்ட்மேன் வந்து இன்டிமேஷன் ஸ்லிப்னு வச்சிருப்பாரு. அதோட ஃபார்ம் பேர் பாத்தீங்கன்னா RP53. இதான் வந்து போஸ்ட்மேன் இன்டிமேஷன் ஸ்லிப்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒருத்தர் வீட்டுக்கு தபால் கொண்டு போறாங்க. அப்போ அவர் வீட்டுல இல்லை அப்படின்னா அவருக்கு தகவல் தெரிவிக்கணும் பாத்தீங்களா. ஸோ அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பை நியர் பையாவோ இல்லை அவர் வீட்டு செவுத்துல ஒட்டிடுவாங்க, இல்லை டோருக்குள்ள போட்டுருவாங்க, பக்கத்துல எட்டாவது கொடுத்துட்டு வருவாங்க. அது பேர் தான் RP53 இன்டிமேஷன் ஸ்லிப். இதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம நாம என்னன்னு பாத்தீங்கன்னா VP ஆர்டிகல், VP இன்சூர்ட் ஆர்டிகல், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா VP இன்சூர்ட் ஆர்டிகல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேல இருந்தது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டெலிவரிக்கு கொண்டு போக கூடாது. நாட் டு பி சென்ட் ஃபார் டெலிவரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சென்ட் ஃபார் டெலிவரி இந்த மாதிரி ஆர்டிகல் தான். அப்போ என்ன பண்ணும், இன்டிமேஷன் ஸ்லிப் போடுவாங்க. அப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு, ஒரு VP ஆர்டிகல் வந்திருக்கு, ஒரு இன்சூர் ஆர்டிகல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிமேஷன் ஸ்லிப்பை கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு வந்துருவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா ஒருத்தர் ஒரு போஸ்ட்மேன் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்மேன் வந்து எவ்வளவு கொண்டு போகலாம்னா 50,000 தான் கொண்டு போகலாம், 40,000 கொண்டு போகலாம். ஒரு ரூரலா இருந்தா ஒரு போஸ்ட்மேனோட லிஸ்ட், ஒரு போஸ்ட்மேனா இவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் நான் சொல்றேன்,
போஸ்ட்மேன் வந்து மேக்ஸிமம் 40,000 கொண்டு போகலாம். இதெல்லாம் பிபி ஆர்டிக்கல், இன்சூர்ட் ஆர்டிக்கல், மணி ஆர்டர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு கொண்டு போகலாம்? 40,000 கொண்டு போகலாம். ஆனா ஒரு விபி ஒரு இன்சூர்ட் எவ்வளவு இருக்கலாம்? 500 தான் இருக்கலாம். இது வந்து நார்மலா 40,000. பட் சில இடத்துல வந்து ரொம்ப தபால் அதிகமா வருது அப்படின்னா 80,000 வரைக்கும் கொண்டு போகலாம். 80,000 கொண்டு போகலாம். பட் என்னன்னா எஸ்எஸ்பி சாங்ஷன் பண்ணிக்கணும். வித் அப்ரூவல் ஆஃப் எஸ்எஸ்பி சாங்ஷன். எஸ்எஸ்பி சாங்ஷன் பண்ணாங்கன்னா 80,000. இப்போதைக்கு லிமிட் நம்ம சர்க்கிள், நம்ம ஹெட் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு லிமிட் போட்டிருக்காரு? 40,000 போட்டிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க பண்ணணும்னா 80,000 வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனா எஸ்பிசியோட சாங்ஷன் வாங்கி அங்க தேவைப்படுது நிறைய இருக்கு, அதனால 40,000 காணாதுன்னு கொண்டு போகலாம். இதே ஒரு ஏபிபிஎம் இருக்காருல்ல, ஒரு ஏபிபிஎம் இல்ல ஒரு தாக் சேவாக் அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளவு கொண்டு போகலான்னு பாத்தீங்கன்னா 15,000 தான் கொண்டு போகலாம். மொத்தமா எல்லா மணியாடு எல்லாத்தையும் சேர்த்து வித் எஸ்எஸ்பி அப்ரூவல் எவ்வளவு கொண்டு போகலாம்னா 25,000 கொண்டு போகலாம். எஸ்எஸ்பிஎஸோட சாங்ஷனால எவ்வளவு கொண்டு போகலாம்? 25,000 கொண்டு. ஓகேவா? இது வந்து நார்மலா உள்ளது. இண்டிவிஜுவலா எவ்வளவு கொண்டு போக முடியும். ஆனா மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு கொண்டு போகணும்? இண்டிவிஜுவல்னா 500. அந்த விபி இன்சூர்டா இருந்தா 500 ரூபா. அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போறதுக்கு 40,000. இது வந்து எஸ்பி சாங்ஷன் பண்ணா 80,000. இது வந்து ஏபிபிஎம்க்கும் தாக் சேவாக்கும் 15,000. மொத்தமா கொண்டு போறதுக்கு 25,000. இது வந்து டெலிவரியில அவங்களோட லிமிட். ஓகேவா? எவ்வளவு கொண்டு போகலாம் அப்படிங்கறதான் இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல் எப்படிலாம் டெலிவரி பண்ண முடியும், என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றதையும், அது போக நம்ம இந்த வால்யூம் 6 பார்ட் 3 வந்து புதுசா ரீசெண்டா ஒரு ப்ரொவிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. ஆஃப்டர் சிஎஸ்சி என்வரான்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு சின்ன கிளான்ஸ். அதோட நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்னன்னு போவோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெலிவரி பத்தி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. டெலிவரி வந்து ஒரு சின்ன இது வந்து டெலிவரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வால்யூம் 6 பார்ட் 1ல தான் நமக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த வால்யூம் 6 பார்ட் 3ல வந்து ஒரு 2-3 டெலிவரி மட்டும் கொடுக்குறாங்க. எப்படி எதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸை 2ஆ பிரிக்கிறாங்க. அக்கௌண்டபிள் நார்மல், இந்த அக்கௌண்டபிள்ங்கிறது ஆர்எல்பிபி மட்டும். அப்புறம் இன்சூர்டா இருந்தா என்ன பண்ணணும்? இஎம்ஓவா இருந்தா எப்படி டெலிவரி பண்ணணும்? இஎம்ஓ இல்ல மணி ஆர்டர் எப்படி டெலிவரி பண்ணணும் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இல்ரிட்டேட்டா இருந்தா, ஒருத்தர் வந்து இல்ரிட்டேட்டா இருக்காரு. இல்ரிட்டேட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? எழுத படிக்க தெரியாதவங்க இல்ரிட்டேட் அப்படின்னா அந்த கையெழுத்து போடுறவங்க. இப்ப இல்ரிட்டேட்டா இருந்தாங்கன்னா இந்த ஆர்எல் மட்டும் தான், விபி கூட வராது. அவங்க விபி கொடுத்துடலாம். ஆர்எல் விபின்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்டே நீங்க டைரக்டா கொடுத்துடலாம். இல்ரிட்டேட்ட வந்து நீங்க டைரக்டா ஆர்எல் விபி அவங்ககிட்டே கொடுத்து கையெழுத்து வாங்கிடலாம். இதே இன்சூர்ட் ஆர்டிகலா இருந்தா ஒரு விட்னஸ் வாங்கணும். விட்னஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸ் தான் நீங்க கொடுக்கவே சொல்லணும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸ் இன்சூர்ட் ஆர்டிகலா இருந்தா. இன் தி பிரசன்ஸ் இஎம்ஓ அப்படிதான். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸ் இல்ரிட்டேட்டா இருந்தா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸ் கொடுக்கணும். ஓகேவா? இது மைனரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மைனர் ஆர்டிகல் மைனரா இருக்காரு அப்படின்னா, மைனரா இருக்காருன்னா ஆர்எல் விபியா இருந்தா அவர் கையெழுத்து போடுவார்னா நீங்க அவர்கிட்டே கொடுத்துடலாம். இதே இன்சூர்ட் ஆர்டிகலா இருந்தது அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அந்த கார்டியன்ட்ட கொடுக்கணும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கார்டியன், இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கார்டியன்ட்ட வந்து நீங்க மைனர்ட்ட கொடுக்கணும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கார்டியன் டு பி ஹேண்டட் ஓவர் டு மைனர். இதே இஎம்ஓவா இருந்தது அப்படின்னா நீங்க கார்டியன்ட்ட தான் கொடுக்கவே செய்யணும். மைனர்ட்ட கொடுக்கவே கூடாது. கார்டியன்ட்ட தான் கொடுக்கணும். மைனர்ட்ட கொடுக்கவே கூடாது. யாரு கார்டியன் பார்த்து கார்டியனுக்கு தான் நீங்க பேமெண்டே பண்ணணும். இஎம்ஓவா இருந்தா இந்த பாயிண்ட் மட்டும் சொல்றாங்க. இல்ரிட்டேட்டா இருந்தா என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் அந்த நார்மல் ஆர்எல் விபிஎல் இருந்தா நீங்க அவர்கிட்டே டெலிவரி கொடுத்துடலாம். எந்த விட்னஸும் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க வந்து எந்த விட்னஸ் வாங்கணும்? அவர் இல்ரிட்டேட் ரேக வச்சாருன்னு வச்சுக்கோங்க, எல்டிஐ பண்றாரு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு விட்னஸ் வாங்கணும். ஆனா இன்சூர்டா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு லிட்ரேட் ஒருத்தர் இருப்பார்ல, லிட்ரேட் ஒருத்தர் கையெழுத்து வாங்கணும். விட்னஸ் இல்லாம தனியா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஒரு விட்னஸ் வேற ஒண்ணு வாங்கணும் இதுல. அதே இஎம்ஓவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்ன பண்ணணும்னா அந்த விட்னஸ் முன்னாடியே தான் நீங்க பிரசன்ட் பண்ண செய்யணும். அது அவருக்கு பேமெண்டே பண்ணணும். இஎம்ஓவா இருந்தா. மைனரா இருந்தா அதே மாதிரி தான் ஆர்எல் விபி டேட்டாவே நீங்க கொடுத்துடலாம். இன்சூர்ட் ஆர்டிகலா இருந்ததுன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்டியன் நீங்க அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கார்டியன்ட்ட கையெழுத்து வாங்க சொல்லல, கார்டியன்ட்ட வந்து அவர் முன்னாடி வச்சுட்டா நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மைனர்ட்டே கையெழுத்து வாங்கிக்கலாம். இஎம்ஓவா இருந்தா நீங்க பேமெண்ட் பண்றதே கார்டியன்ட்ட தான் பண்ணணும். இது மட்டும் இந்த வால்யூம் 6 பார்ட் 3 டெலிவரியில இதை சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த போஸ்ட்மேன் சொல்லும் போது லாஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. லாஸ் ஆஃப் ஆர்டிகல்னா என்ன அப்படின்னா ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சுன்னா இமிடியேட்டா யாருக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் தான் சொல்லணும். இமிடியேட்லி ரிப்போர்ட்டட் டு தி போஸ்ட் மாஸ்டர். ஒரு ஆர்டிகல் வந்து டெலிவரி கேட்டு போவாங்க, திடீர்னு சைக்கிள் வந்து கீழே விழுந்துட்டு இல்ல தொலைஞ்சிட்டு அப்படி மாதிரி இருந்தா இமிடியட்லி இப்போ டு கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர். இங்க போஸ்ட் மாஸ்டர் சொல்றது வந்து ஹெச்ஓவா இருந்தா போஸ்ட் மாஸ்டர், எஸ்ஓவா இருந்தா எஸ்பிஎம். யாரோ அவங்களுக்கு தான் முதல் என்ன பண்ணுவோம், இமிடியேட்டா வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்.
ஓகேவா. இதுதான் வந்து போஸ்ட்மேன் பத்தி வால்யூம் 6 பார்ட் 3ல கொடுத்துருக்கிறது. ஓகேவா. இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட் ஒன்று கொடுக்குறாங்க. லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட் அப்படின்னா லெட்டர் பாக்ஸ் கிளியர் பண்றவர். நம்ம இப்போ ஜென்ரலா பேக்கர் தான் பண்றாங்க. இங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா தனியா லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்க. இவரோட வேலை என்ன லெட்டர் பாக்ஸ்லேயே கிளியர் பண்றது. இவர் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு வச்சிருப்பாரு. அதோட பேர் MS28. நீங்க ஏற்கனவே போஸ்ட்மேனுக்கு MS27 பார்த்துருக்கோம். இவர் வந்து MS28 ஒன்று வச்சிருப்பாரு. இவரோட வேலை என்னன்னா ஆஃபீஸ்ல கீ இருக்கும், அந்த லெட்டர் பாக்ஸோட கீ இருக்கும். அந்த கீயை வாங்கிட்டு போய் லெட்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுல சேஞ்சபிள் அவர் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேஞ்சபிள் அவர் பிளேட் அப்படின்றோம். ஒன்றும் இல்லை, இப்போ காலையில் ஒரு தடவை கிளியரன்ஸ் சாயந்தரம் கிளியரன்ஸ் ஏபின்னு 2 பிளேட் இருக்கும். அவர் ஏ பிளேட்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு பி பிளேட் எடுத்துட்டு வருவார். இதே ஈவினிங் போகும்போது என்ன பண்ணுவார், பி பிளேட்டை போய் வச்சுட்டு ஏ பிளேட் எடுத்து வருவார். இது எதுக்கு அப்படின்னா அவர் லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு செக் பண்றதுக்கு. லெட்டர் பாக்ஸ் செக்கிங்க்கு. இப்போ வந்து அவர் லெட்டர் பாக்ஸ் போய் ஓப்பன் பண்ணாரு நமக்கு தெரியாது இல்ல, ஏன்னா SPM ஒரு இடத்துல இருப்பாங்க, லெட்டர் பாக்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த சேஞ்சபிள் அவர் பிளேட்டை கொடுத்து விடுவாங்க, ஏன்றதை கொடுத்து விடுவாங்க. அவர் என்ன பண்ணுவோம், ஏ போய் அந்த லெட்டர் பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணி அது உள்ள வச்சுட்டு பிஏ எடுத்துட்டு வந்துருவாரு. மறுநாள் காலையில போகும்போது பிஏ கொடுத்து விடுவாங்க, அதை வச்சுட்டு ஏ எடுத்துட்டு வருவாரு. அதை செக் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இவர் மெயின்டைன் பண்ற அந்த அட்ரஸ், அந்த புக்கு பேர் MS28. அந்த பிளேட் பேர் சேஞ்சபிள் அவர் பிளேட். ஓகேவா. இதான் வந்து லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெயில் பேக்கர் ஜெனரலா MPன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களோட வேலை, இவங்க ஃபுல்லா வந்து இவங்க மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட் டைப் சேஞ்ச் பண்றது. டேட் டைப் வந்து மார்னிங் வந்தவொடனே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் சுதி SPM அப்படிதான் ஜென்ரலா போடலாம். ஏன்னா அசிஸ்டன்ட் சுதி போஸ்ட் மாஸ்டர் அது SPM, அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்யணும். அதுதான் அவங்களோட வேலை, பேக்கரோட வேலை. டேட் டைப் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. இதான் வந்து மொத்தமாவே வால்யூம் 6 பார்ட் 3ல உள்ளது. இவ்வளவுதான் மொத்த வால்யூம் 6 பார்ட் 3 உங்களுக்கு கொடுத்துருக்குது. இப்போ இது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CSA என்வரான்மெண்ட்டுக்காக இந்த வால்யூம் 6 பார்ட் 3 கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல சில முக்கியமான வார்த்தைலாம் இருக்கு, அது மட்டும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடிஆர்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்னோம். டெய்லி அக்கௌண்ட் நம்ம முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தோம். பழைய வால்யூம்ல பாத்தீங்கன்னா டெய்லி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புதிய இதுல பாத்தீங்கன்னா டிடிஆர். அது பேரு டிடிஆர்னா டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் லிமிட். டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அது பேர் தான் டிடிஆர். ஓகேவா. இது எப்படி எடுக்கலாம், இந்த டெய்லி அக்கௌண்ட் எப்படி எடுக்கலாம்னா இதுக்கு ஒரு மெனு இருக்கு. எஸ்ஓல நீங்க பிஓல ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க டிவைஸ்ல அடிச்சாலே வந்துடும். எஸ்ஓல எப்படி எடுக்கலாம்னா இதுக்கு ஒரு மெனு இருக்கு. ZFR_day_new. அவ்வளவுதான், இதான் அந்த மெனு. ZFR_day_new. இது வந்து டெய்லி அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கான மெனு, டிடிஆர் எடுக்கிறதுக்கான மெனு. அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஷரர்னு ஒருத்தர் பார்த்தோம். எஸ்ஓலையும் ஹெச்ஓலையும் ட்ரெஷரர்னு ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா கேஷ் வச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஆஃபீஸ்ல எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு நமக்கு மெனு இருக்கு. அது பேர் டிஓபி கேஷ்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஓபி கேஷ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், டிஓபி கேஷ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிஓபி கேஷ்ங்கிறது தான் நம்ம டிசிபின்னு சொல்லுவோம். முன்னாடி வந்து டிசிபின்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரர் கேஷ் புக், இங்க ட்ரெஷரர் இருக்கார்ல, இவர் வச்சிருக்கிற அந்த கேஷ் புக் எவ்வளவு பேலன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதை இப்ப டிஓபி கேஷ்னு சொல்லுவோம். இதையும் நம்ம தினமும் செக் பண்ணணும். சாயந்தரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு மெனு இருக்கு. அந்த மெனு பேர் ZFBL3N அப்படின்னு ஒரு மெனு இருக்கு. இந்த மெனு படிக்கணும். ZFBL3N அப்படின்னு ஒரு மெனு இருக்கு. இந்த மெனு வந்து ஒரு ஹெச்ஓல இல்ல எஸ்ஓல எவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த மெனு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா CSI என்விரான்மெண்ட். CSI நம்ம எங்க பாத்துருக்கோம், ஐடி மேனேஜ்மெண்ட்ல பாத்துருக்கோம். யார் நமக்கு பண்ணி கொடுத்தா CSI, மெசர்ஸ் TCS பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த இதான். அதுபடி பாத்தீங்கன்னா டெய்லி அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு மெனு வந்து ZFR_day_new. டிசிபி பாக்குறதுக்கு, அதாவது டிஓபி கேஷ், இந்த ட்ரெஷரர் கேஷ் புக் எவ்வளவு பாக்குறதுக்கு ZFBL3N அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் டிரான்சிட்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிரான்சிட் எதுல பார்க்கணும்னா இந்த மெனுல தான் பார்க்கணும். இந்த டிரான்சிட் பாக்குறதுக்கு இந்த மெனு தான் பார்க்கணும். டிரான்சிட்னா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஹெச்ஓல இருந்து எஸ்ஓ கேஷ் அனுப்புறாங்க, எஸ்ஓல இருந்து பிஓ கேஷ் அனுப்புறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டிரான்சிட்ல இருக்கும். அதை ரிசீவ் பண்ணுவாங்க. அதான் வந்து அனுப்புற அந்த கேஷ் தான் நம்ம டிரான்சிட் சொல்லி சொல்லுவோம். இதை எப்படி பார்க்கணும்னா இதே மெனுல தான் அந்த GL கோடு ஒன்று இருக்கு. அது மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 48671 போட்டு 40 48671 போட்டீங்கன்னா அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இது வரும், டிரான்சிட் வரும். இதே வந்து நீங்க வந்து அது பேர் என்ன பேரு, டிசிபி பாக்குறதுக்கு இதே இதுல 10 போடணும். கடைசியா 48671 10 போடணும். 0க்கு பதிலாக 10 போடணும். ஓகேவா. ஆக்சுவலா 5 0, ஏன்னா நமக்கு GL கோடு 10 வரும். 5, அப்ப இதுல ஒரு 0 போட்டு 10. ஓகேவா. 4867 10 போட்டீங்கன்னா அந்த என்ன வரலாம், இந்த டிசிபி பார்க்கலாம்.
டிரான்சிட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 486750 போட்டிங்கன்னா அது வந்து நம்ம டிரான்சிட் பார்த்துடலாம். இதுதான் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அக்கௌண்ட் பார்க்கறது, அப்புறம் கேஷ் பேலன்ஸ் பார்க்கறது, அதுக்கப்புறமா அந்த டிரான்சிட் பார்க்கறது, இது 3. இது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து டிரான்சிட் நம்ம எவ்வளவுன்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடு ஜிஎல் கோடு. அதுக்கு அனுப்புறதுக்கு நம்ம கேஷ் அனுப்பணும் பார்த்தீங்களா, அதுக்கு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா ZFF V50. ZFF V50 50னா இது வந்து ZFF V50. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அனுப்புறதுக்கு, கேஷ் சென்ட் டு ஹெச்ஓ எஸ்ஓ ஆர் விஓ. ஹெச்ஓல இருந்து ஹெச்ஓட ஆமா ஹெச்ஓக்கு போடலாம். ஏன்னா இவங்க ஹெச்ஓக்கு அனுப்புறது, எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு அனுப்புனாலும் சரி, ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு அனுப்புனாலும் சரி, எஸ்ஓல இருந்து பிஓக்கு அனுப்புனாலும் சரி, பிஓல இருந்து எஸ்ஓக்கு அனுப்புனாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரே மெனு தான். இந்த மெனுல போய் தான் அடிக்கணும். சார் அப்போ நாங்கள் பிஓல இருந்து எஸ்ஓக்கு அடிக்கும் போது நாங்கள் இந்த மெனுவை யூஸ் பண்ணலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஜென்ரலா பிஓல இருந்து எஸ்ஓக்கு அனுப்பும் போது அவங்க டிவைஸ்ல மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்றது எஸ்பிஎம்ஏ என்ன பண்ணிடுவாங்கன்னா சப் ஆஃபீஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க இந்த மெனுவை. அதனால நம்ம அந்த மெனு பயன்படுத்துற ஜென்ரல் ஜிடிஎஸ் பயன்படுத்த மாட்டாங்க. எஸ்ஓஸை இதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா செஞ்சிருவாங்க. அதே மாதிரி ஐபிஓ ஸ்டாம்ப் அதெல்லாம் அனுப்புறதுக்கு, இப்போ வந்து ஐபிஓ ஸ்டாம்ப் இதெல்லாம் அனுப்பணும் பார்த்தீங்களா, யார் அனுப்புவா, ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு அனுப்புவாங்க, எஸ்ஓல இருந்து பிஓக்கு அனுப்புவாங்க. ஸ்டாம்ப்லாம் அனுப்புறாங்க. ஐபிஓ அனுப்புங்க இங்க வராது, ஹெச்ஓ டு எஸ்ஓக்கு மட்டும் தான் வரும். இப்படி அனுப்புறாங்கன்னா இதுக்கு ஒரு மெனு இருக்கு. அந்த மெனு பேரு மிகோ, MIGO மிகோ அப்படின்னு சொல்லி MIGO மிகோ அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கு. இந்த மெனு வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து ஸ்டாம்ப் எங்கெல்லாம் அனுப்பலாம். இது வந்து இப்போ அனுப்புறதுக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கு என்ன மெனுன்னு பாத்தீங்கன்னா MP90. பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அந்த மெனு வந்து பாத்தீங்கன்னா MP90. ஓகேவா, இது வந்து மிகோ, அப்புறம் MP90. இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து புதுசா உள்ள அந்த வால்யூம் 6 பார்ட் 3ல இந்த மெனுஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நம்ம மேனுவலா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுல இந்த மாதிரி டெய்லி அக்கௌண்ட் வரும்போது GTRனு பயன்படுத்துங்க, அப்புறம் டெய்லி அக்கௌண்ட் எடுக்கிறது ZFR டே அண்டர்ஸ்கோர் போடுங்க, கேஷ் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மெனுவை போடுங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தனித்தனியாவே நம்ம கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிஎஸ்சி என்வரான்மெண்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு ஆபீஸுக்கும் ஒரு ப்ராஃபிட் சென்டர்னு பேர் கொடுத்துருக்கோம். ப்ராஃபிட் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கோம். ப்ராஃபிட் சென்டர்னா எவ்வளவு வரவு செலவு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸும் ஒரு ப்ராஃபிட் சென்டர். அது மாதிரி ஃபெசிலிட்டி ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஃபெசிலிட்டி ஐடி, இந்த ஃபெசிலிட்டி ஐடி எதுனா அந்த ஆஃபீஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அது பிஓவா எஸ்ஓவா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி ஐடி. மெயில் சம்பந்தமா உள்ளது எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி ஐடியில தான் பார்க்கலாம். ப்ராஃபிட் சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரவு செலவு சம்பந்தமா, வரவு செலவு எவ்வளவு ரிசிப்ட் இருக்கு, எவ்வளவு பேமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்குலாம் ப்ராஃபிட் சென்டர் இருக்கும். ஃபெசிலிட்டி ஐடின்னு பார்த்தீங்கன்னா அந்த அது பிஓவா எஸ்ஓவா ஹெச்ஓவா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ஃபெசிலிட்டி ஐடி. இதே மாதிரி நீங்க இன்னொன்று பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சாலை ஐடின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாலை ஐடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்குக்கு, ஃபினாக்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது பேரு சாலை ஐடின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாலை ஐடினா ஒன்றும் இல்லை, சர்வீஸ் அவுட்லெட், அதான் பேரு, சர்வீஸ் அவுட்லெட். சாலை ஐடினா சர்வீஸ் அவுட்லெட் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஃபினாக்களுக்கு வந்து பயன்படுத்தும். இப்போ நம்ம இங்க தேவையில்லை, நான் அந்த இடத்துல வர்றதுனால இதை சொல்றேன். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வால்யூம் 6 பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஃபிட் சென்டரும் ஃபெசிலிட்டி ஐடியும் தான் தேவை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதுல உங்களுக்கு கொடுத்துருக்க மெனு. இது இல்லாம இன்னும் ஒரு 2-3 மெனு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓ ஸ்லிப். இப்போ நம்ம பிஓ ஸ்லிப்லாம் அனுப்பணும்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா, பிஓ ஸ்லிப். எஸ்ஓ ஸ்லிப் வந்து அனுப்புறது வந்து நமக்கு வந்து சாப்ல ப்ரொவிஷனே கிடையாது. நோ ப்ரொவிஷன் ஃபார் எஸ்ஓ ஸ்லிப். எஸ்ஓ ஸ்லிப் நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு சாப்ல ப்ரொவிஷனே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா பிஓ ஸ்லிப் என்ன பண்ணணும், நம்ம வந்து சாப்ல தான் எடுத்து அனுப்புவாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம், உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் வந்திருக்கும். ஸோ பிஓ ஸ்லிப் அனுப்புறதுக்கு அந்த பிஓ ஸ்லிப் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன மெனுன்னு பாத்தீங்கன்னா, பிஓ ஸ்லிப் ஜென்ரேட் பண்றதுக்கு மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா ZMO _RICT _data. இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிஓ ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்றதுக்கு உள்ள மெனு. அதை பிரிண்ட் பண்ணணும். பிஓ ஸ்லிப்பை பிரிண்ட் பண்ணணும் பாத்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெனு தான். பிரிண்ட் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ZBO ஸ்லிப், ZBO ஸ்லிப், அவ்வளவுதான். இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மெனு. இந்த 2 மெனு, பிஓ ஸ்லிப் ஜென்ரேட் பண்றதுக்கும் அதை பிரிண்ட் பண்றதுக்கும் உள்ள மெனு, அவ்வளவுதான். இதோட நமக்கு வந்து வால்யூம் 6 பார்ட் 3ல உள்ள புதுசா லேட்டஸ்டா உள்ள எல்லாமே இதோட கவர் ஆயிடுது. இதோட மொத்தமே வால்யூம் 6 பார்ட் 3 முடிஞ்சிடும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஸோ தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.